முத்துவ பாராட்டி மனோஜ் முத்து இவங்க 2 பேருக்குள்ள நடந்த அந்த ஒரு மிகப்பெரிய உண்மையை இந்த மாதிரி முத்துவோட வீட்டில் இருக்கிற எல்லார்ட்டையும் சொல்றாங்க. அதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா, அட பாவி மனோஜ், இப்போ நான் தான் கொடூரமா இருந்திருக்கேன்னா, நான் தான் முத்துவோட வாழ்க்கையை இந்த மாதிரி பாழாக்கிட்டேன்னா, அட பாவி மனோஜ், உன்னை இப்போ நான் வெளுக்க போறேன் பாரு அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது முத்துவோட வீடு தேடி இந்த மாதிரி ஒரு கலெக்டரோட கார் ஒன்று வருது. இந்த மாதிரி சைரன் வச்சு இந்த மாதிரி சைரன் அடிச்சுட்டு இந்த மாதிரி முத்துவோட வீட்டு முன்னாடி வந்து நிற்கிது. அதை கவனிச்ச முத்துவோட வீட்டில் எல்லாருமே வெளியில வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னடா கலெக்டர் மாதிரி கலெக்டர்லாம் நம்ம வீடு தேடி வந்திருக்காரு, என்னவா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு விஜயா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை நம்மளுக்கு டாக்டர் பட்டம் தரதுக்காக வந்திருக்காங்களா, இல்ல நம்ம உள்ள மனோஜ் பிசினஸ்ல கலக்கிட்டு இருக்கால, அவனுக்கு ஏதாவது அவார்டு கொடுக்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மனோஜுமே அப்படிதான் யோசிக்கிறாங்க. நம்ம திறமையை பாராட்டி நமக்கு ஏதாவது அவார்டு தர போறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அங்க வந்து அந்த கலெக்டர் பாத்தீங்கன்னா, இங்க முத்து யார் அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அங்க இருந்த விஜய் பாத்தீங்கன்னா, இவன் தான் சார், இவன் தான் என்ன தப்புனா, இவன் இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன தப்புகள் பண்ணி இவனை தேடி போலீஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ நீங்களே வந்திருக்கீங்க அப்படின்னா அப்படி என்ன தப்பு பண்ண, இவனால இப்படிதான் எங்களுக்கு எப்பவுமே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு மறுபடியும் அந்த கலெக்டரா வந்தவர் பாத்தீங்கன்னா, ஏமா இருங்க, இப்போ எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க, நான் வந்துட்டு முத்துவை பாக்குறதுக்காக தான் வந்தேன், முத்து என்னோட ஃப்ரெண்டு தான், முத்து என்ன தெரியல, நான் தான் வெற்றி கூட படிச்சேன், இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினேன் அப்படின்ட்டு உங்க அண்ணன் மனோஜ் இந்த மாதிரி அதை பொறுக்க முடியாம என்னோட நோட் போக்கெல்லாம் கழிச்சு என்னால அடிச்சேன், நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நீ கூட எனக்கு வந்துட்டு உதவியெல்லாம் பண்ண, அந்த வெற்றி தான்டா நான் இப்போ கலெக்டரா இருக்கிறேன், இந்த மாவட்டத்தில் தான் பொறுப்பேற்றிருக்கேன், உன்னோட வீடு இங்கே தான் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும், அதனால தான் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன மனோஜ், நீ எப்படி இருக்க, நீ இன்னும் அப்படியே தான் இருக்கியா, அது உன்னை விட யாராவது நல்லா இருந்தால் உனக்கு பிடிக்காது, ஒரு வன்மத்தோட தான் எப்பவுமே இருப்பேன், இன்னுமே அப்படி தான் இருக்கியா, இல்லை மாறிட்டியா, என்னென்ன வம்புகள்லாம் நீ பண்ணுவேன், கடைசி அந்த மாதிரி என் மேலே கள்ள தூக்கி எறிய வந்து அது நம்ம ஹெச்எம் சார் மேலே பட்டு அது ஒரு பயங்கர பிரச்சனையாகி என்னெல்லாம் நடந்துச்சு. ஆனால் பாவம் உனக்கு பதிலாக முத்துவ சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிச்சு வச்சிட்டாங்க, அதெல்லாம் ரொம்ப கொடுமை, முத்துக்கு அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதை கிட்ட விஜய் என்னடா அவர் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, அட பாவி மனோஜ், அப்ப நீ தான் அந்த பாவியா, அப்ப நான் ஒன்னதான் நல்லவே நினைச்சிட்டு இருக்கேன்னா, அநியாயமா இந்த முத்துவோட வாழ்க்கை இப்படி எடுத்துட்டேன், இப்ப நான் என் மூஞ்சி எங்கடா கொண்டு வச்சுப்பேன், இதுக்கெல்லாம் காரணம் இந்த மனோஜ் தான், இரு இவங்க போகட்டும், ஒன்று நான் விரட்டி வெளுக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.